இஸ்லாமியர்கள் உங்களால பார்க்கவே முடியாது. பார்க்க முடியுமா? எந்த செய்தித்தாள்கள் படிக்க முடியுதா, கேட்க முடியுதா? ஏனென்று சொன்னால் ஒரு இஸ்லாமியரிடத்துல ஈமான் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய இறை அச்சம் இருக்கிறது. ஒரு 3 பேர் ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. ஒரு கட்டத்தில் நடந்து போகும்போது பாறை வந்து அந்த மலையை அடைச்சிக்கிச்சு. அந்த 3 பேர் என்ன செய்யறாங்க? தான் செய்த நல்ல வகைகளை சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு உதவி தேடுறாங்க. அப்ப அல்லாஹ் அவங்க செய்த உதவிகளையும் அவங்க செஞ்ச அந்த நல்லதை முன் வச்சு அவங்க கஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெளியாக்குறான். முடிவுல எழுதப்படுது, உண்மையான இறையச்சம் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் நெருக்கடி வரும் பொழுது அவன் அந்த செய்த நல்லது சொல்லி அல்லாஹ்ட்ட உதவி தேடுவான். அப்படின்லாம் ஒரு காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்களே. இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கும் நல்லது தேவைப்படுகிறது. ஒரு சுனாமி வந்தா எல்லாரும் மொத்தமா தான் போய் சேர்றோம். ஒரு பூகம்பம் வந்தா எல்லாரும் மொத்தமா தான் போய் சேர்றோம். ஒரு மண் சரிவு வந்தாலும் எல்லாரும் மொத்தமா தான் போய் சேர்றோம். இயற்கை பேரிடர்கள் வரும் பொழுது நீ முஸ்லீமா இருக்கிற, நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், அவன் ஷிர்க் செஞ்சா அவனைதான் முதல்ல உள்ள இருக்கும். எந்த இயற்கை பேரிடர்களும் ஆட்களையும் மதங்களையும் பார்த்து யாரையும் முன் வாங்குவது கிடையாது. இயற்கை பேரழிவுகள் வந்துவிட்டால் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் அழிந்து போக வேண்டும். அதே போன்றுதான் ஒரு மனிதனாக வாழ நீ ஆசைப்பட்டால் உனக்கு சரியான பாதை இஸ்லாம் மட்டும்தான், ஷரியத் மட்டும்தான். உனக்கு இஸ்லாம் தான் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற அடிப்படை ஒழுக்கங்களை தெளிவாக சொல்லி தருகிறது. இன்றைக்கு இந்த ஒழுக்கங்களை இஸ்லாமியர்கள் சொல்லி தந்தாலும் பிற சமயத்தை சேர்ந்த மக்கள் சொல்லி தர தவறிவிட்டார்கள்.